அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி, தமிழுக்கு ஆடி மாதம் 22ஆம் தேதி, வியாழக்கிழமை, அதாவது தேர்ஸ்டே, குருவாரம்னு சொல்லுவாங்க இல்லையா. திரையோதசி திதி 2:26 வரை மத்தியானம், அதற்கு மேல் சதுர்த்தசி திதி. பூராட நட்சத்திரம் மத்தியானம் 2 மணி 1 நிமிடம் வரை, அதற்கு மேல் உத்திராட நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டமம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு உரித்தானது. இன்றைக்கி ராகுகாலம் மத்தியானம் 1லிருந்து 3 வரை, யமகண்டம் காலை 6லிருந்து 7:30 வரை, நல்ல நேரம் 10:45லிருந்து 11:45 வரை, 12:15லிருந்து 1:15 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம், போடக்கூடிய சட்டினோட கலர் மஞ்சள். மஞ்சள்னால் கோல்டு கலரு, பிஸ்கட் கலரு யூஸ் பண்ணிக்கலாம். தவிர்க்க வேண்டியது, அவாய்ட் பண்ணக்கூடியது பிங்க் அல்லது மெரூன் கலர். சாப்பிட்றது காலையில் உருளைக்கிழங்கு, மொச்சை போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். இப்போது மூல நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்க்கலாம். மூல நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் மனதிற்கு இசைந்த மனைவியை பெற்றவராக இருப்பார். அதாவது அவரது இல்லற வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும். தந்தையாலும் தாயாராலும் மனநிறைவு அற்றவராக விளங்குவார். அதாவது அப்பா அம்மா சொல்படி நடக்கிறதில்ல. அப்பா அம்மா இவருக்கு ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்கள்ட்ட பெரிய ஆசி பாசி கூட அப்பா அம்மா மூலமாக வராது. ஸோ தாய் தந்தையரால் மனநிறைவு அற்றவராக விளங்குவார். நீதி நெறி பரிபாலனம், மடாலயம், அறநிலைய நிர்வாகம், சொந்தமாக ஏதாவது வியாபாரம் பண்ணுறது, பஞ்சாயத்து, தொழிலாளர் நலன் போன்றவற்றாலும், பலபொருள் வணிகம், அதாவது மளிகை கடை போன்றவற்றாலும் உயர்வடைவார்கள். அதே மாதிரி எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க பொதுவாக நினைத்ததை நிறைவேற்றும் தன்மை உடையவராக இருப்பார்கள். எப்படியும் ஒரு லெவலுக்கு வந்து விடுவார்கள். இப்போது நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாகின் தயவுசெய்து அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசிக்காரர்களுக்கு தாய் வழி சொத்து கிடைக்க வாய்ப்புள்ளது. அதை பற்றிய நல்ல தகவல் இன்று சேரும். மனைவியால் நன்மை ஏற்படும். எதிர்ப்புகள்லாம் எப்படின்னா, இதுவரை இருந்து துன்புறுத்தி வந்த எதிர்ப்புகள் மறைந்து போய் விடுகின்றது. செய்தொழிலில் நல்ல ஆதாயம் இருந்து வருகிறது. புது நண்பர்கள் சேர்க்கை, அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும். மனமகிழ்ச்சிக்காக பணத்தை செலவு செய்கின்றீர்கள். அந்த மகிழ்ச்சி என்பது உங்களுக்கு முக்கியமாக தெரிகிறது. அடுத்து ரிஷபராசி. வரவை போலவே செலவும் அதிகமாக இருக்கும். நண்பர்கள், உறவினர்களால் பணவரவு கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியம் ஏதாவது நடைபெறலாம். செய்தொழிலில் அதிக முன்னேற்றம் இன்மை காணப்படும். பெரியோர்கள் சந்திப்பால், தெய்வ வழிபாடுவதால் நன்மையும் கிட்டும். அடுத்து மிதுன ராசி. பெற்றோர்களின் உடல்நிலை பாதிக்கப்படுகிறது. ஆனாலும் தீமைகள் எதுவும் ஏற்பட்டு விடாது. வீணான அச்சம் உண்டாகிறது. மேலதிகாரிகள் உதவி புரிபவர்களாக இருப்பார்கள். ஆனாலும் மனைவி மக்கள் காரணமாக அந்த துன்பங்கள், துயரங்கள், மன கஷ்டங்கள் மறைந்து மகிழ்ச்சி உண்டாகிறது. பணத்தட்டுப்பாடு குறைகின்றது. அடுத்து கடகராசி. முன்னேற்றம் சிறிது தடைபட்டு நிற்கிறது. மேலதிகாரிகள் ஆதரவு குறைந்து கொண்டே வருகிறது. குடும்பத்தில் புதிய ஜீவன் ஒன்று தோன்றலாம். பெற்றோர் உடல்நிலை நல்லபடியாகவே இருந்து வரும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கிறது. மக்களால் தொல்லையும் பணச்செலவும் ஏற்படலாம். அடுத்து செய்தொழில் இடையூறு உண்டாகிறது. நீங்கள் சொன்னதை
தவறாக புரிந்து கொள்வதால் குடும்பத்தில் கெட்ட பெயர், குழப்பம் உண்டாகக்கூடும். மேலதிகாரிகள் அனுதாபம் காட்டுபவர்களாக இருப்பார்கள். கணவன் மனைவி உறவு நல்ல விதமாக இருக்கும். மக்கள் ஆதரவு அதிகம் இருக்காது. அடுத்து கன்னிராசி. வாகனங்கள் வாங்க வாய்ப்புகள் ஏற்படும். செய்தொழிலில் அதிக நன்மை ஏற்படாது. வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், திருப்பம் உண்டாக்கக்கூடிய சமயம் இது. புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். புதுவித தொழிலை மேற்கொள்ள நேரிடும். பதவி உயர்வு, வேலை மாற்றம் உண்டாகக்கூடும். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் சிறிது லாபம் கிடைக்கின்றது. அடுத்து துளாராசி. உறவினர்கள், நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவுவார்கள். செய்தொழிலில் மன நிம்மதியும் அதிக நன்மையும் கிடைக்கும். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல பலன் உண்டாகும். வெளியூர் பிரயாணம் அதிகமாக நன்மையை தராது. குடும்பத்தில் சுபகாரியம் ஒன்று நடைபெறப் போகின்றது. எதிர்பாராத விதமாக உறவினர் ஒருவருடைய சொத்து கிடைக்கலாம். அடுத்து விருச்சிக ராசி. நண்பர்களிடம் மனத்தாங்கல் ஏற்படும். உறவினர்களின் ஆதரவு கூட சற்று குறைகின்றது. சில ஏமாற்றங்களும் ஏற்படக்கூடும். சொத்து விற்பனையில் கூட நஷ்டமே உண்டாகிறது. கணவன் மனைவி உறவு ஒன்றுதான் மகிழ்ச்சியை அளிக்கும். மக்கள் அதிக உதவியாக இருக்க மாட்டார்கள். தொழிலில் லாபமின்மையே உண்டாகிறது. அடுத்து தனுசு ராசி. மக்கள் பேர் கெட்டுகிறது. முன்பு தடைப்பட்ட காரியங்கள் இப்போது ஒரு இடையூறுமின்றி கைகூடி வரும். வெளியூர், வெளிநாடு பயணத்திற்கு வாய்ப்பு வருகின்றது. உறவினர்கள், நண்பர்கள் ஆதரவும் உதவியும் கிடைக்கும். நண்பர்களுடன் நல்ல விருந்து கிடைக்கப் போகிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் கிடைக்கின்றது. அடுத்து மகர ராசி. எப்போதும் இல்லாத துணிவு உண்டாகிறது. எந்த காரியத்தையும் துணிவுடன் செய்து அதில் அதிக நன்மையை அடைந்து விடுகிறீர்கள். காதலில் வெற்றி கிடைக்கின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் அதிக நன்மையை தராது. முன்கோபம் இருப்பதால், முன்கோபத்தின் காரணத்தினால் நெருங்கிய நண்பரிடம் விரோதம் உண்டாக கூட வாய்ப்பு உள்ளது. கணவன் மனைவி உறவு நல்ல விதமாகவே இருக்கின்றது. அடுத்து கும்பராசி. எடுத்த காரியங்கள் யாவற்றிலும் வெற்றியே கிடைக்கின்றது. செய்தொழிலில் அதிக நன்மை ஏற்படுகின்றது. மேலதிகாரிகளின் ஆதரவும் உதவியும் பதவி உயர்வும் கிடைக்கும். பொருட்களால், பெண்களால் பொருள் வரவு இருக்கும். வீடு, வாகனம், நிலப்புலன்கள், சொத்து சுகம் கிட்டும். விருந்துகள் நடத்தவும் விருந்துகளை அனுபவிக்கவும் சந்தர்ப்பம் வரும். அடுத்து மீனராசி. இடம் விட்டு இடம் மாறலாம். வெளியூருக்கு மாற்றலாகி செல்லலாம். எதிர்பாராத சமயங்களில் குடும்பத்தில் உள்ள மனத்தடங்கள், ஒருவருக்கொருவர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போன அந்த நிகழ்ச்சி நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலைமையும் உண்டாகும். எதிர்பாராத நிகழ்ச்சிகளினால், சம்பவங்களினால். அதே சமயம் நண்பர்கள், உறவினர்களுடன் விரோதம் ஏற்படும். பொருள் விரயம் அதிகம் ஏற்படக்கூடும். நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.